வணக்கம் நண்பர்களே, உங்கள் SN ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த அண்டத்தின் பிரம்மாண்டத்தில் ஒவ்வொரு மனிதனின் தலையெழுத்தையும் தீர்மானிக்கும் சக்திகள் ஒளிந்திருக்கின்றன. நம்மை பற்றி, நம் குணங்களை பற்றி, நம் எதிர்காலத்தை பற்றி பல ரகசியங்களை நட்சத்திரங்கள் தமக்குள் புதைத்து வைத்துள்ளன. அந்த ரகசியங்களை கண்டறிவதே ஜோதிடத்தின் நோக்கம். இந்த பிரபஞ்சத்தில் முதல் நட்சத்திரம் எது தெரியுமா? அதுதான் அஸ்வினி. வேதங்களில் அஸ்வினி நட்சத்திரம் அசுர வேகத்தில் பாயும் குதிரை என்று வர்ணிக்கப்படுகிறது. இதுவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணங்களையும் விதியையும் தீர்மானிக்கிறது. அப்படியானால் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணங்கள், அவர்களின் பலங்கள், பலவீனங்கள் என்ன? ஒவ்வொரு பாதமும் தனித்துவமான குணாதிசயங்களை கொண்டிருப்பது ஏன்? வாருங்கள், முதல் நட்சத்திரமான அஸ்வினியின் அத்தனை ரகசியங்களையும் அறிவியல் கலந்த ஆன்மீக பார்வையுடன் விரிவாக பார்க்கலாம். பகுதி 1. அஸ்வினி நட்சத்திரத்தின் பொதுவான குணங்கள். அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதி நிழல் கிரகமான கேது. இதன் ராசி மேஷம். அதன் அதிபதி செவ்வாய். இது ஒரு நெருப்பு ராசி. இந்த செவ்வாயின் ஆதிக்கம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு தனித்துவமான ஆளுமையை தருகிறது. முதலில் இவர்களிடம் செவ்வாய்க்குரிய கோபம் மற்றும் பிடிவாத குணம் அதிகம் இருக்கும். இது ஒரு எதிர்மறை குணமாக தோன்றினாலும் இவர்கள் தங்கள் இலக்கை அடைவதற்கு இந்த குணம் ஒரு அசுர பலமாக இருக்கும். எடுத்த காரியத்தை முடித்தே தீருவேன் என்ற வைராகியம் இவர்களுக்கு இயல்பாகவே உண்டு. இரண்டாவதாக, இவர்களுக்கு சண்டையில் அதிக ஈடுபாடு இருக்கும். இது உடல் ரீதியான சண்டை மட்டுமல்ல, விவாதங்கள், போட்டிகள் என அனைத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்ற தீவிரம் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இவர்கள் அயராத உழைப்பை கொண்டு வெற்றியை தேடுபவர்கள். இவர்களின் உழைப்பு மற்றவர்களை மலைக்க வைக்கும். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த முரட்டுத்தனமான குணத்திற்கு மாறாக இவர்கள் பெண்களிடம் இனிமையாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு வீரனின் வீரம் அவனது ஆயுதத்தில் மட்டுமல்ல, அவனது வார்த்தைகளிலும் இருக்க வேண்டும் என்ற தத்துவம் இவர்களுக்கு பொருந்தும். ஆனால் இவர்களை அவமதித்தால் மனதில் பழிவாங்கும் எண்ணமுடையவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எளிதில் மறக்க மாட்டார்கள். அதே சமயம் தங்களுடைய தவறுக்காக மன்னிப்பு கேட்கும் இயல்பு இவர்களிடம் உண்டு. இது இவர்களின் முரட்டுத்தனத்திற்குள் ஒளிந்திருக்கும் ஒரு மென்மையான குணம். இவர்கள் எந்த காரியத்தையும் தைரியத்துடன் செய்து முடிப்பார்கள். இவர்கள் ஒருபோதும் பயந்து பின்வாங்குவதில்லை. அசுர வேகம் கொண்ட அஸ்வினி குதிரை போல இவர்கள் தடைகளை தாண்டி செல்லக்கூடியவர்கள். பகுதி 2. அஸ்வினி நட்சத்திரத்தின் ஆழ்ந்த குணங்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தங்கள் தாய் தந்தையர் மீது ஓரளவு பாசமுடையவர்களாக இருப்பார்கள். இவர்களின் மனதில் அன்பும் பாசமும் இருந்தாலும் செவ்வாயின் ஆதிக்கம் காரணமாக வெளிப்படையாக காட்டுவதில் சற்று தயக்கம் காட்டுவார்கள். அதே சமயம் இவர்கள் அழகும் முரட்டு சுபாவமும் கொண்டவர்களாக இருக்கக்கூடும். இவர்களின் முரட்டுத்தனம் வெளித்தோற்றத்தில் இருந்தாலும் இவர்களின் உள்ளம் எப்போதும் ஒரு குழந்தையின் மென்மையை கொண்டிருக்கும். இந்த இரண்டும் கலந்த குணம்தான் இவர்களை மேலும் ஈர்க்கக்கூடியவர்களாக மாற்றுகிறது. இப்போது அஸ்வினி நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் எப்படி தனித்துவமான குணாதிசயங்களை கொண்டிருக்கின்றன என்று பார்க்கலாம். ஒரு நட்சத்திரம் ஒரு ராசியில் முழுமையாக இருக்கும்போது அதன் குணங்கள் 4 கூறுகளாக பிரிக்கப்படுகின்றன. அதுதான் பாதம். ஒவ்வொரு பாதமும் ஒரு தனித்துவமான கிரகத்தின் ஆதிக்கத்தில் இருப்பதால் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அவர்களின் குணங்கள் முற்றிலும் வேறுபடும். பகுதி 3. பாதங்களின் குணாதிசயங்கள். அஸ்வினி முதல் பாதம். இந்த முதல் பாதத்தின் அதிபதி செவ்வாய். அதனால் இவர்களிடம் அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய அனைத்து பொதுவான குணங்களும் இருக்கும். இவர்களிடம் கோபமும் பிடிவாதமும் சற்று அதிகமாகவே இருக்கும். அடிக்கடி சண்டையில் ஈடுபடுவது இவர்களின் இயல்பாக இருக்கலாம். ஆனால் இந்த ஆக்ரோஷம்தான் இவர்களுக்கு சொத்து சேர்க்கையை ஏற்படுத்தும். இவர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைந்தே தீர்வேன் என்ற வைராகியம் இவர்களுக்கு இயல்பாகவே உண்டு. அஸ்வினி 2ஆம் பாதம். இந்த 2ஆம் பாதத்தின் அதிபதி சுக்கிரன். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களின் ஆக்ரோஷம் இவர்களிடம் சாந்தமாகிறது. இவர்கள் சாந்த குணமும் பொறுமைசாலியாகவும் இருப்பார்கள். முதல் பாதக்காரர்களின் கோபத்திற்கு மாறாக இவர்களிடம் அமைதி மேலோங்கும். இவர்களுக்கு மனைவியின் மீது அதிக அன்பு இருக்கும். இவர்களின் இந்த நல்ல குணமே இவர்களுக்கு உயர்ந்த புகழ் மற்றும் கௌரவத்தை அளிக்கும். அஸ்வினி 3ஆம் பாதம். இந்த 3ஆம் பாதத்தின் அதிபதி புதன். இவர்களின் குணங்கள் அறிவு சார்ந்ததாக இருக்கும். இவர்கள் தைரியசாலிகளாகவும்
சாதுரியமான பேச்சு திறமை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களின் புத்தி கூர்மையானது. கல்வி மற்றும் நுட்பமான ஆராய்ச்சியில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் வாதம் செய்வதில் வல்லவர்கள். இவர்களின் கற்பனை திறன் அதிகமாக இருப்பதால் கவிதை, இலக்கியம் போன்ற கலைகளில் சிறந்து விளங்குவார்கள். இவர்களுக்கு அன்னையின் மீது அதிக அன்பு இருக்கும். அஸ்வினி 4ஆம் பாதம். இந்த 4ஆம் பாதத்தின் அதிபதி சந்திரன். இவர்களிடம் ஆளும் குணம் அதிகமாக இருக்கும். இவர்கள் பிறரை அடக்கி ஆளக்கூடிய சக்தி கொண்டவர்கள். ஆனால் இவர்களின் முன்கோபம் சற்று அதிகமாக இருக்கும். இவர்கள் தர்ம சிந்தனையும் தெய்வ பக்தியும் உடையவர்கள். இவர்களின் ஆளுமையும் தலைமை பண்பும் காரணமாக அரசுடன் தொடர்புடைய துறைகளில் ஈடுபட்டு பெரும் வெற்றி அடைவார்கள். அஸ்வினியின் அற்புதம். அஸ்வினி நட்சத்திரம் ஒரு அசுர வேகம் கொண்ட குதிரை. அந்த குதிரையின் ஒவ்வொரு காலடியிலும் ஒரு தனித்துவமான சக்தி ஒளிந்துள்ளது. அது கோபமாக இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், அதிகாரமாக இருக்கலாம். இந்த அத்தனை குணங்களும் சேர்ந்துதான் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை ஒரு அற்புதமான ஆளுமையாக மாற்றுகிறது. உங்கள் நட்சத்திரம் அஸ்வினியாக இருந்தால் உங்கள் குணங்களையும் உங்கள் விதியையும் அறிந்திருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் இந்த நட்சத்திரத்தின் பலங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். இன்னும் பல நட்சத்திரங்களின் ரகசியங்களை தெரிந்து கொள்ள நம் SN ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.